வெல்கம் கைஸ், வெல்கம் டு விட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை நான் இப்போ தான் புதுசாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இந்த டேட்லாம் தான். ஓகேவா? இந்த டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோன்னா, இந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர போகிற எல்லா பேங்க் எக்ஸாம்ஸோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவோட உள்ளார வரேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னென்னா SBI PO, ஓகேவா, அதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா August 2, 4 and 5 சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டேட்டில் இருக்கும், அதாவது உங்களுக்கு ஓகேவா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும். அண்ட் அதுக்கான மெயின் எக்ஸாம்ஸ் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் வரும். ஓகே. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது SBI POக்கு அப்புறம் உடனே நமக்கு வருது என்னென்னா IBPS PO. அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 23 and 24 வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 12 இருக்கும். இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IBPS கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போ IBPS கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஜான்வரியில் கிடச்சிடும். ஓகே. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா ஜான்வரியில் ஒரு கேலண்டர் விட்டாங்க, ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு. ஓகேவா? என்னன்னா ஒன் ஸ்டேட் ஒன் RRB அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா RRB முன்னாடி வர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் போயாச்சு. IBPS P1 கிளர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்தாச்சு. சரியா? ஸோ அப்போது நமக்கு IBPS PO எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட மெயின்ஸ் எக்ஸாம் எப்போனா அக்டோபர் 12 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IBPS POக்கு அடுத்து உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு IBPS SO வந்துடுது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் SO எவ்வளோ சீக்கிரமாக வரும் அப்படிங்கிறது. ஓகே. எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா August 30 அண்டு அதோட மெயின் எக்ஸாம் வந்து November 9 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு IBPS கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் எப்போ இருக்குன்னா அக்டோபர் 4, 5 and 11 இந்த 3 டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா November 29. ஓகே. அடுத்தது நமக்கு ஃபஸ்ட்டில் வர வேண்டிய எக்ஸாம் லாஸ்ட்டில் போயாச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா RRB. ஓகேவா? IBPSோட RRB ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது 3. ஓகேவா? ஸ்கேல் 1 எப்போ இருக்குன்னா November 22 and 23 ப்ரிலிம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின் எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா December 28. அண்டு RRB ஸ்கேல் 2. ஓகேவா? அது எப்போனா மெயின் எக்ஸாம் மட்டும் தான், ப்ரிலிம்ஸ் கிடையாது டேரெக்டாக. ஸோ மெயின் எக்ஸாம் எப்போனா December 28. சரியா? அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1ஓடதும் ஸ்கேல் 2ஓடதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஸோ நான் வந்து ஸ்கேல் 1 பண்ணால் நான் கூடவே ஸ்கேல் 2வும் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோடது ஸ்கேல் 2 மட்டும்தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸ்கேல் 1 கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும், ரெண்டுமே எலிஜிபிளாக இருந்தாலும். ஓகே. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1 நடக்கும், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2 நடக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வைஸ் வர்ஸா மாறிடலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரே நாளில் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது RRBயோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அது December 6, 7, 13 and 14 இந்த 4 டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட மெயின் எக்ஸாம் எப்போ இருக்குன்னா February 26, அதாவது 2026. ஓகேவா? ஃபெப்ரவரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 1 இருக்கும். ஓகேவா? இந்த 26 February அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இயர். ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் ஆகும். பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்கவுங்களே தனியாகவும் வைப்பாங்க. இப்போ IBPS PO இருக்குது, சாரி SBIயோட PO இருக்குது. அண்ட் SBIயோட கிளர்க் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் இயர் மாதிரியே 13,000 வேகன்சிஸ் பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் இந்த கேப்புக்குள்ளே ஏதாவது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுவே கொண்டு வந்துடுவாங்க. சரியா? இப்படி வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்டாக வந்து ஒரு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேங்க் எக்ஸாம்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். எல்லா எதுவுமே எடுத்தோன்னா இதில் வந்து என்னென்னா புதுசாக LBOலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் RBIயோட கிரேட் B இந்த மாதிரி வரும் நமக்கு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக NABARDலேருந்து வரும், இல்லைனா NISL இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்படி நமக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸோட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் புதுசாக லேர்னர், என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் முடியும் தான். ஓகேவா? நீங்கள் நார்மலாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான
ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகே, நம்ம வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா August 6 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது நம்ம வேர்ட்டோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் லிங்க் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே தெரியும். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே தெரியிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவரிஸை கேளுங்க.